ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இந்த வாரம் எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு என்ன டேட் பார்த்தீங்கன்னா தேர்ட் எக்ஸ்பைரி முடிஞ்சு 19th முடிஞ்சு 20th டைம் பார்த்தீங்கன்னா 3:15 AM. அடுத்த வாரம் மந்த்லி எக்ஸ்பைரி முடியுது. ஸோ அதனால மார்க்கெட் வாலட்டைலா இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதிக மூவ்மெண்ட் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். வழக்கம் போல நம்ம எப்படின்னா ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட் தான் பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் நாஸ்டாக் பார்த்துருக்கேன். நாஸ்டாக் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் அப்பில் ஹையர் ப்ரீவியஸ் டே க்ளோஸை விட ஹையாக வச்சிருக்குது. அதுக்கப்புறம் லண்டன் மார்க்கெட் பார்க்கலாம். லண்டன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு இந்த பர்டிகுலர் கேண்டில் என்ன சொல்லுது அப்படின்னா ஹை ஒரு பை செல் கண்டினியூஷன் மாதிரி சொல்லலை, ஒரு கன்சல்டேஷன் மாதிரி தான் சொல்லுது. அதுக்கப்புறம் ஜெர்மனி இண்டைசஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஒரு ஹியூஜ் புல்லிஷ் கண்டல் போட்டிருக்கு. ஜாப்பனீஸ் இண்டைசஸ் செல் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம மார்க்கெட் செல் பண்ணியிருக்கு. ஓகே, 6 இண்டைசஸில் எப்படின்னா மூணுமே இப்போ அமெரிக்கா பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் யூகே பாசிட்டிவாக இருக்குது, ஜெர்மனி பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் ஜாப்பனீஸ் இண்டைசஸும் நம்ம இண்டைசஸும் செல்லிங்கில் இருக்குது. பாருங்கள், ஜாப்பனீஸ் செல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் என்எஸ்சி பேங்க்கும் செல்லாக இருக்குது. ஸோ இந்த ஒரு க்ரைட்டீரியா வச்சு நம்ம செல் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் ஆகும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னா செல் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு தான் குளோபல் மார்க்கெட் சொல்லுது. ஏன்னா ஏஷியன் மார்க்கெட் மட்டும்தான் ஃபால் ஆயிருக்கு, குளோபல் மார்க்கெட் ஃபால் ஆகலை அப்படின்ற மாதிரி காட்டுது. நம்ம ஏன் செக் பண்ணுறோம் அப்படின்னா இதுவே ஒரு 70% நம்மளுக்கு ஐடியா கொடுத்துரும். அப்படின்னா அப்போ செல் கண்டினியூஸாக டெஃபினட்டாக செல் ஆகுமானா இது டெஃபினட்டாக செல் ஆகாது. பட் செல்லிங் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகிறதுக்கான செல்லிங் ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கான ஆகுமானா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இது சொல்லுதே தவிர, பட் இது கூட பொய்யா கூட இருக்கலாம். நம்ம திடீர்னு மார்க்கெட் டோட்டலாக ரிவர்ஸ் கூட ஆகலாம். அடுத்தது ஆப்ஷன் செயின் டேபிளில் போய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போய் பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 36,000 அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பாருங்கள், 30 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 30,332. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா 36,500 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,000 காலில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா 37,500 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வீக்லி ஆப்ஷன்ஸில் ஒவ்வொரு 500 பாயிண்ட்ஸ்க்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகுது அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா 40,000. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 புட்டு. அதுக்கப்புறம் எது அதிகமாக இருக்குன்னா 35,500 புட்டு ரொம்ப ஜாஸ்தியாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எது அப்படின்னா இந்த மணியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா 36,000 காலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராடல் டைப்பாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பக்கமும் 36,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தெரியுது. ஏன்னா ரெண்டு பக்கமும் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேறு வந்திருக்கு. பாருங்கள், இந்த பக்கமும் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த பக்கமும் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஒருவேளை செல் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு செல்லிங் கண்டினியூ ஆகுமா அப்படின்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. செல் ஆகும், பட் ஆனால் ரொம்ப டீப் ஃபாலிங் இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் 34,000 32,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பாருங்கள், ரொம்ப லாங்கஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செல் சைடில் எங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா 34,500. ஸோ 34,500 எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா 73 rupees. நம்ம இப்போ ஒரு பொசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா செல் ஆகுது அப்படின்னா 34,500 நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது 73 ரூபா இருக்குது வீக்லி பொசிஷனில். அதுக்கப்புறம் பை ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 37,500 70 rupeesக்கு இருக்குது. இதுதான் எடுக்கணுமா அப்படின்னு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 37,000 நம்ம எடுத்துக்கலாம். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 131 இல்லைன்னா 245, 36,500. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 432 36,000 கால் இருக்கு. மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செல் ட்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் டீப் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கலாம். டீப் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கலாம். கால் ஒருவேளை ட்ரெண்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஆவரேஜாக தான் ட்ரெண்ட் ஆகும், கொஞ்சம் ஸ்பீட் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் அப்படின்னா இந்த மணியில் நீங்கள் போய் அடுத்த மணியில் போய் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பை பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் ரைட்டிங்கோ இல்லைன்னா பையிங் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். ஒருவேளை கன்சல்டேஷன் அப்படின்னா எதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா
இந்த மணில வந்து ட்ரேட் பண்றது வந்து ரொம்ப நல்லது. சைட்வேஸ் மார்க்கெட் இல்ல கன்சல்டேஷன் மார்க்கெட் அப்படின்னா. அடுத்தது எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். எஃப்ஐஏ ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ரீசெண்ட் டேஸா எஃப்ஐஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது இந்த இடத்துல எஃப்ஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, அவங்களோட பையிங் பொட்டென்ஷியல் வந்து ஃபால் ஆகுது. இங்க பாருங்க, 1144 கோடி, 1000 கோடி, 900 கோடி, 118 கோடி. ஸோ அவங்க வாங்குற தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவங்களோட பொசிஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அன்லோடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியுது. இதனால அதிகமா இப்போ அவங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லை மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனாலதான் அவங்க வந்து வாங்குறத கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அதனாலதான் ப்ரைஸும் வந்து கரெக்டா ஹைல இருந்து இப்படி ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்குது இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இதோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, ரீசெண்ட் டேஸா வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுவே வந்து ஃபாலோ ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, எஃப்ஐ வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து குறைச்சது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது. அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஏற்கனவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம். ஆனால் இதில் வந்து ஒரு அக்யூரேசி ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,000 காலில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 37. ஸோ 37,000 காலில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா புட் சைடில் அப்படின்னா கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 35,300 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சாரி, 35,000 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 37,000 காலில் இருந்து மேலே இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் வந்து ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ ஒரு 2,000 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன்னா அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அங்கே தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புதுசாக பில்ட் ஆனது பார்த்தீங்கன்னா கால் சைடும் சரி புட் சைடும் சரி ஈக்குவலாக பில்டப் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2,000 பாயிண்ட்ஸ் வந்து வைட் ரேஞ்சஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை எக்ஸ்ட்ரா வாலட்டிலிட்டி கொஞ்சம் இருக்குது அப்படின்னா வந்து 34,000 புட் சைடு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்கு அப்படின்னா வந்து 38,000 கால் ஆப்ஷன் வரைக்கும் இருக்கு. ஸோ 34,000 இருந்து 38,000 வரைக்கும் இதோட பேண்ட்வித் இருக்கு அப்படின்றது வந்து இந்த டேட்டா நம்மளுக்கு சொல்லுது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் வரைஞ்சிருக்கேன். என்ன அப்படின்னா வந்து இந்த பேண்ட்வித் படி எவ்வளோன்னா கீழே போகுது அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேண்ட்வித் படி 34,000 கீழே போனால் 34,000 வரைக்கும் டார்கெட் இருக்கு. மேலே வந்தோது அப்படின்னா வந்து 38,000 வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதான் வந்து அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சொல்லுது. அடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க பிகினர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பிவோட்ஸ் பாயிண்ட்ஸ் மூலயமா வந்து நம்ம இண்டிகேட்டர் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலாம். நான் என்னன்னா பிவோட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஆட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சிருக்கேன். அது என்னன்னா அதுவே வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை வந்து சொல்லிடும். நான் வந்து இப்போ கரெக்டாக உங்களுக்கு காட்டும் போது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இதோட பிவோட்டல் பாயிண்ட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,000 வரைக்கும் பிவோட்டல் பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த லெவல்ல இருக்கு மார்க்கெட்டு. இப்போ இங்கிருந்து மார்க்கெட் வந்து திருப்பி வந்து ஒரு பவுன்ஸ் எடுத்து மேலே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் அடுத்த R2 வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் திருப்பி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் R1 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கிருந்து ஃபர்தரா வந்து இப்படி மேலே ஏறி ப்ரீவியஸ் ஹையை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து திருப்பி இப்படி மேலே போகலாம். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இல்லையா? ஸோ எனக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியாது, எப்படி வரையுதுன்னு தெரியாது அப்படின்றவங்க இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து டே சார்ட்ல வச்சிருக்கேன் இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டரை. இப்போ வீக்லியிலும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு சொல்லிடும். கரெக்டா பாருங்க, வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த பிவோட்டல் பாயிண்ட். இந்த பிவோட்டல் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டைரக்டா அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு. இது வந்து வீக்லிக்கு ரொம்ப லார்ஜா வரும், டெய்லிக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஸோ இதுதான் அந்த பிவோட்டல் பாயிண்ட். அந்த பிவோட்டல் பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மேல நோக்கி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கீழே இறங்கி திருப்பியும் அடுத்த R2 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து வீக்லி ரிப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வீக்லியில் வச்சேன், இப்போ நான் டெய்லியில் வச்சிருக்கேன். டெய்லியில் வச்சு எனக்கு இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வரைய தெரியாதுன்றவங்க என்ன பண்ணலாம்னா இப்போ டே கிராஃப்ல இருக்கேன் இல்லையா? ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிக்கலாம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது என்னன்னா R1 அந்த பிவோட்ல இருந்து அடுத்த பாயிண்ட் எங்க வருது அப்படின்னா வந்து 32,000 வரைக்கும் இது காட்டுது.
அப்போ மார்க்கெட் திடீர்னு மேல் நோக்கி வரைக்கும் போகுதுன்னா எது வரைக்கும் போகுதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 35,533. அதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா வந்து 36,000. ஓகே, என்ன அப்படின்னா வந்து அடுத்த மேலே நோக்கி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து 36,849 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருது. பாருங்க, நான் ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக வரைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடலாம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ட்ரி பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்போ வெளியேறணும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். இல்லைனா ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகும். அதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்கறது. ஒருவேளை ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியல, எப்படி வரையணும்னு தெரியலனா நீங்க இந்த மாதிரி மெத்தடை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க லைன் சார்ட்டும் போட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பாத்துக்கலாம். ஒருவேளை இந்த 35,000 வந்து உடைச்சது அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து 34,000 வரைக்கும் கீழே போகும். அங்கதான் நம்ம வந்து ஏற்கனவே வந்து இங்க பிவோட்டல் பாயிண்ட்ல வச்சு நம்ம வந்து இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மூலயமா நம்ம வந்து வரைஞ்சோம். அடுத்தது டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். ஸோ நான் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கேன். 20 டே மூவிங் ஆவரேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா பிரைஸை மறைச்சிட்டு பார்க்கலாம். அது வந்து பியூர் அப் ட்ரெண்ட் நோக்கி தான் வந்து காட்டுது. ஏன் 20 டே மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு மாசத்துக்கு 20 ட்ரேடிங் டேஸ் அப்படின்றதுனால வந்து அதை நான் அப்டேட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 டே மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து 10 டே மூவிங் ஆவரேஜ் பாருங்க, ட்ரெண்ட் வந்து அப்படியே ரிவர்சல் சொல்லிடுச்சு. ஸோ 10 டே மூவிங் ஆவரேஜ் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் சொன்னதுனால செல் ட்ரெண்ட் கண்டினியூ அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா வந்து 5 டே மூவிங் ஆவரேஜ் எடுப்போம். 5 டே மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா அதுவும் பாருங்க 5 டே மூவிங் ஆவரேஜ் வந்து கரெக்டாக வந்து அதுவும் வந்து மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து அதுவும் காட்டுது. பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல வந்து கரெக்டாக அப்படி கீழே இறங்கியிருக்கு பாருங்க. ஸோ அப்படின்னா வந்து செல் ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் அப்படின்ற மாதிரி கிளியராக தெரிஞ்சிடுச்சு. ஸோ மார்க்கெட் செல் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட் எது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா 34,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் இந்த வாரம் அப்படின்ட்டு. ஸோ 34,000 போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி மேலே ஏறும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து என்னோட பர்சனல் வியூ தான். நான் வந்து தப்பாக கூட இருக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக இப்படி கூட மேலே ஏறலாம் அப்படின்ற மாதிரி கூட வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். பிகினருக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். நீங்கள் ஒரு பார்ட் டைம் ட்ரேடர் இல்லை பார்ட் டைம் இன்வெஸ்டர் இல்லை ஒரு ட்ரேடர் ஒரு இன்வெஸ்டர் இல்லை ஒரு நீங்கள் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இப்போதான் என்ன அப்படின்ற மாதிரி ட்ரேடர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருந்ததுன்னா இந்த சேனலுக்கு வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.